உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லக்கா? அண்ணா, அண்ணா இங்க பாருங்க அண்ணா. மாம், ஒருவேளை சிவா பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா சிவா கண்டிப்பா நாசமாயிடுவான். கூட நம்மளும் நாசமாயிடுவோம். எந்த ரகசியம் பல வருஷமா மறைஞ்சிருக்கோ அத வெளியே கொண்டு வர்றது ரொம்ப டேஞ்சரஸ். ரகசியம் வெளியே வரதான் செய்யும். ஆனா அதுக்கான பழி நம்ம மேல இல்ல, நந்து மேலதான் விழும். எனக்கு புரியல மாம். அத்தை மேல விழுந்த பழி ஞாபகம் இருக்கா? பத்மா, சொல்லு, இதெல்லாம் உண்மையா? பேப்பர்ல சிவாவோட போட்டோ, அவன் ஜெயிலுக்கு போனது, அப்புறம் இந்த ரெசிக்னேஷன், இதெல்லாம் நீயா பிளான் பண்ண? ஆமா, அவதான் சிவா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினைச்சா. இப்ப எப்படி பழி வரும்னு தெரியுமா? எந்த வேலைய அம்மா அறகுறையா விட்டாலோ அத புள்ள முடிச்சுட்டான்னு சொல்வாங்க. அப்படின்னா நந்து லட்ல மருந்து வைக்கிறத அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணீங்களா? வெரி ஸ்மார்ட். எனக்கு கௌரி மாதிரி ரீல்ஸ் பண்றதுலாம் இஷ்டம் இல்ல. ஆனா எனக்கு எதிரிகளை அழிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு சிவா பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சக்தி மட்டும் இல்ல, அவ வீட்டு ஆளுங்க கூட அவனை அவங்கள நெருங்க விட மாட்டாங்க. ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். இப்ப நான் என்ன வேலை பண்ணணும் மாம்? வெங்காயத்தை நறுக்கணும். அண்ணா, அண்ணா, அண்ணா அப்புறமா அடிக்கலாம். முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க அண்ணா. அண்ணா, சொல்லுங்க மாமா. நானும் என் மச்சினியோட டான்ஸ் ஆடணும் மச்சான். அட வாங்க மாமா.
என்னடி பாதி பொண்டாட்டி இன்னைக்கு உன் இடுப்ப கண்டிப்பா ஆட வச்சே தீருவேன். ஷோ மீ யுவர் இடுப்பு. டட்டட்டட்டட்டா. இடுப்ப காட்டு. சாரி சிவா சார். நான் கவனிக்கல. அட சாரி எல்லாம் எதுக்கு மாப்ள சார்? கம் ஆன் லெட்ஸ் டான்ஸ். கண்டினியூ. என்னப்பா இங்க வா, நான் இடுப்பு ஆடி காட்டுறேன். இங்க பாரு. அமைதியா இருக்கணும், இல்லைன்னா நீ மறக்கிற அளவுக்கு உனக்கு நான் டான்ஸ் ஆட கத்து கொடுப்பேன். என்கிட்ட நீ நல்லா குத்து வாங்குவ, அடிக்கவும் செய்வேன், அப்புறம் கெட்டி உதைக்கவும் செய்வேன். நான் அடிக்கிற அடியில உன்னோட முகம் இடுப்பு மாதிரி வளைஞ்சிரும். சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. நாளைக்கு எனக்கும் ரீமாக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? என்ன தெரியுமா நடக்கும்? என் மச்சினியான நீ என் பாதி பொண்டாட்டி ஆயிடுவ. டாக்டர் சிவாவை கூப்பிடுறியா? நான் ஒன்னு சொல்லவா? அவன் வரமாட்டான். ஏன்னா உன்னை காப்பாத்த வரவன் இப்போ தன்னைத்தானே காப்பாத்திட்டு தான் வர. இப்போ என்ன பண்ணுவீங்க சக்தி மேடம்? ரிலாக்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.